ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சூத்திர வாக்கியம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாலக்காடுல ஒரு வில்லேஜ்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவர் பேர் கிறிஸ்டோ. அப்படியே பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல 11வது படிக்கிற பசங்களுக்கு ஸ்டேஷன் மேலேயே வச்சு டியூஷனும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நிமிஷாக்கும் அவருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வருது. ஏன்னா அவங்க ஒரு டீச்சரா இருக்காங்க. இவர் இங்க சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கல. அங்க டியூஷனுக்கு வர ஒரு பொண்ணு தான் பாத்தீங்கன்னா ஆரியா. அந்த பொண்ணோட அண்ணன் பாத்தீங்கன்னா இவங்களை ஃப்ரீடமா விடாம பல விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ஒரு பையன் கிட்ட பேசினா கூட அது பெரிய பிரச்சனையாக்குறான். ஒரு நாள் போட்டு அடிக்க செஞ்சிடறான். அது நம்ம ஹீரோக்கு தெரிய வர அவரு கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. ஆனா இன்னும் கூட எக்ஸிகியூஷன்ல பிரசன்ட் பண்ணிருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவை பத்தி சொல்லவே வேணாம். ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது ஹீரோ கேரக்டர் நல்லாவே எழுதிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் ஓவரால் நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓகேவா தான் எழுதி எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் ஃபிளாட்டா தான் போகுது. ஒன்ஸ் இவங்க ஸ்டோரி பிளாட் உள்ள போனதுக்கு அப்புறம் ஓவரால் நீட்டா போனாலும் நமக்கு பல இடத்துல இவங்க சப்ளாட்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படத்துக்கும் அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ். பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளா இருக்கதான் செய்யுது. ஓவராலா பார்த்து முடிக்கும் போது ஒரு டீசென்டான படம் பார்த்து முடிக்கிற ஃபீல் தான் நமக்கு வருது. படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.